செப்டம்பர் 8ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவித்திருக்கிறார். காலையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் 2026-27ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசியிருந்தார். தற்பொழுது செப்டம்பர் 8ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவித்திருக்கிறார். ஆகஸ்ட் 10ஆம் தேதி பட்ஜெட் மீதான விவாதம் தொடக்கப்படும் என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். ஆகஸ்ட் 12ஆம் தேதி பட்ஜெட் மீதான பதிலுரை அளிக்கப்படும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கிருபா. வணக்கம். செப்டம்பர் 8ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும்னு சபாநாயகர் சொல்லியிருக்காரு. இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. பவித்ரா, வணக்கம். 2026-27ஆம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் தற்போது தாக்கல் செய்யப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகளான இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்ற பல்வேறு அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றதை பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் இந்த பட்ஜெட் தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சபாநாயகரான ஜேசிடி பிரபாகர் செய்தியாளர்களை சந்தித்தார். அதன்படி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடரானது நடைபெறும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். அதே போல ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் பட்ஜெட் மீதான விவாதம் நடத்தப்படும் என்றும் கூறியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தேவைப்பட்டால் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை மாலை 5 மணி வரை நடத்த திட்டமிட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். தொடர்ந்து இது சம்பந்தமாக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். அதே போல அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு மாறிய அவர்கள் மீது நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர்கள் மீது தொடர்ந்து விசாரணை நடந்து வருவதாக அவர் கூறியிருக்கிறார். அதே போல அந்தந்த கட்சிகளின் கொறடா உத்தரவு படிதான் உறுப்பினர்களை பேச அனுமதிக்க முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் இந்த நிலையில் தொடர்ந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதனால் இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கிறது. அதே போல எதிர்க்கட்சிகள் இந்த பட்ஜெட் சம்பந்தமாக பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருவதையும் பார்க்க முடிகிறது. பவித்ரா.